வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் தான் உங்கள் குட்டி பாண்டி பேசுகிறேன். இல்லை வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அந்த கங்கை அங்க எங்க போய் தனியா பேச போறாரா? என்ன இந்த அம்மா மேல சந்தேகம்? ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் என்பது ஒரு பேய். சந்தேகம் என்பது அந்த சந்தேக பேய் பிடிச்சு விட்டால் குடும்பத்துல சண்டை உண்டாகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்காரர் நல்லவர் தான் அப்படின்னு பொண்டாட்டி நினைக்கணும், நம்ம பொண்டாட்டி நல்லவதான் அப்படின்னு ஆம்பளை நினைக்கிறோம். அப்பா ஒத்த குடும்பம் ஓவில்லை என்றால் சன்னியாசம். இந்த அம்மா என்ன பண்றா? சிவன் மீது சந்தேகப்பட்டு ஒரு சிவனே எறும்பை பிடிச்சு போட்டு மூடுகிறாள். இந்த எறும்புக்கு படி இருந்தா உலகெல்லாம் படி இருந்தா அர்த்தம், படி சுத்திட்டு வந்ததா அர்த்தம். இன்னைக்குதான் இந்த ஆளை கண்டுபிடிக்கணும். அப்படி என்று ஒரு சிமிழிலே எறும்பை பிடித்து போட்டு மூடிவிட்டாள். ஆனால் சிவபெருமான் நேர்மையானால் சிவபெருமான் படியர்ந்து விட்டு சிவபெருமான் கலைச்சி வீட்டுக்கு வரார். ஏண்டா ஒரு ஆம்பளை எங்க போனாலும் சரிதான், ஆம்பளை போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா பொம்பளை என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்? தண்ணி மட்டும் கொடுக்கணும். தண்ணி சாப்பிடுங்க, தண்ணி கண்ணிய முண்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். பொம்பளை முகத்தை பாத்திர விடாது. ஐயா அலைஞ்சி வர ஆம்பளைக்கு பொம்பளை முகத்தை பார்த்த உடனே அந்த கஷ்டம் எல்லாம் தீரும். அவரு படி அழுந்துட்டு அவரு வரார். இந்த அம்மா என்ன பண்றா? மூஞ்சி தூக்கி மோட்டு மேல வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்க இன்னும் கொஞ்சம் உரங்க நானா, இஞ்சி தின்ன குரங்க இன்னும் கொஞ்சம் உரங்க நானா. அம்மா என்ன கேக்குறா? நீங்க படியா கையாளந்துகிறா பாட்டு சொல்லும் படி அளந்தீங்களான்னு சந்தேகமா கேக்குறான். சிவபெருமானுக்கு சொர சொரங்குது. என்னடா நம்ம படியளவு போறோம் சொல்லிட்டு தர போறோம், சந்தேகமா கேக்குறாள. ஒரு நல்லபடியா பேசுறதும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுறதும் ஆம்பளுக்கு கண்டிப்பா புரியும். அது மனமாறி மனுஷன் ஜெகம் உனக்கு என் மீது என்ன சந்தேகம்? படியாங்க போனேன்னு கேக்குற. அப்ப நான் என்ன அங்க போய் சுத்திட்டு வராம நீங்க படியாந்தீங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம். ஒரு சிமிழ்ல எறும்பு பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறேன். அந்த எறும்புக்கு படிதான் உலகெல்லாம் படி எழுதுதான் இருக்கும். உலகம் நீங்க படி எழுந்தது உண்மையாக இருந்தால் ஒரு சித்தேர்மை பிடிச்சி சிமிழ்ல வச்சிருக்கிறேன். அந்த சித்தேர்முக்கு நீங்க படி வந்திருந்தா படி எழுந்தது உண்மை. என் மாமா அந்த கெங்காலை சக்காலத்து கூட பேசிக்கிட்டு இருந்ததுதான் உண்மை. அவர் மனசு எங்க போயிருப்பார்? அவர் எந்த படி படி போறாரு?
ஆமா தவறு. இப்ப சிறுத்துக்கு எறும்பு பிடிச்சி போட்டு மூடுகிறேன். படி வந்துருந்தா படி வந்து உண்மை சிமுலை எங்கடி சிமுலை ஆடி சிமுலை திறந்து விடுத்தேன். சிமுலை திறந்து விடுத்தேன். ஆடி சித்தரம்பு நெஞ்சப்பட்டு இருக்கையிலே பார்வதி இந்த சிமுல எறும்பு என்ன பண்ணுது பார். எறும்பு என்ன பண்ணுது? இந்த சித்தருக்கு மறி வந்திருக்கிறாங்க. இந்த சித்தர் ஒரு வழியை கை கொள்வது ஒரு வழியை வாயிலே கவி கொண்டு மேலே ஏறுவதும் இறங்குவதும் சரியா இருக்கு. சுவாமி எறும்புக்கு பணி வந்திருக்கார். ஆமா நாம தான் நம்ம வீட்டுக்காரர் மேல சந்தேகப்பட்டோம். ஆமா சாமி உங்க மேல தெரியாத சந்தேகப்பட்டேன் சுவாமி அப்படின்னா சாமி கொடுத்துருப்பாருங்க. சிறுவருமா பார்த்தார். ஆமா சில பேர் வேணும்னே காலால ஓட்டி சிவம்பா, கூப்பிடுவாங்க. சில பேரு வேணும்னே காலால ஓட்டி சிவாம்பா. தெரியாத பட்டு இந்த சட்டசபையில ஜெயலலிதா பேசுறாங்க. ஆமா ஓட்டி சிவாந்தா ஆமா காலால ஒழிச்சு சிவான்னா உதச்ச கால வெட்டு சிவானுக்கு ஏத்துக்காங்க. ஆமா அம்மா சட்டசபையே பேசுறாங்க. ஆமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. ஆமா இந்த அம்மா வேணும்னே கேக்குறான். வேணும்னே கேக்குறா. இது பார்த்தா சிவபெருமா ஆமா ஆட்டா பார்வதி உன்னை சக்தி என்று நான் இருந்தேன். அது சாதனை செய்தால் மனதை சோதனை செய்தால் அது சாதனை செய்தால் மனதை சோதனை செய்தார்கள். அது சாதனை செய்தால் மனதை சோதனை செய்தார்கள். பார்வதி உன்னை சக்தி என்று இவ்வளவு நாளாக மனைவியாக வைத்திருந்தேன். என் மீது சந்தேகப்பட்டு ஒரு சிவல்ல எறும்பு பிடிச்சி அழைச்சிருக்கிறிய. அந்த சிவலிய எறும்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த பாவத்தை சுமந்து விட்டால் இனி நீ நானும் ஒன்ன சேர்ந்த குடும்பம். நீ நானும் இனி கணவன் மனைவியா வாழ்வதில்லை. என்னை விட்டு பிரிய வேண்டும். ஓடி போடி என்று தெரிவித்தார். என்னை விட்டு ஓடி போட்டினார். உங்க மதுமுகம் பாராமல் நன்றா நான் என்னம்மா இருப்பேன் பாவி. இனி எவரை ஒப்பிடலாம் இப்போ? நான் தான் பெண் புத்திய பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. உங்க மேல இருக்கிற பாசத்துல சந்தேகப்பட்டேன். மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுறான்னா அந்த கணவன் மீது அவ அதிகமா பாசம் செல்றதா இருக்கும். அதிகமா நம்ம வீட்டுக்கு எங்கேயும் போக கூடாது. நம்ம அப்படின்னு பேசுவா. அதனால சுவாமி உங்கள் மீது சந்தேகப்பட்டு விட்டு என்ன ஓடி போடி சொல்றீங்க விட்டு உடல்தான் விரியுமா மாமா என் தெய்வம் என்ன செய்யல என்ன செய்யல
சுவாமி ஆமா பெருமுத்திய பெருமை என்று சொல்லுவார்கள். சரிங்க. உங்க தெரியாம சந்தேகப்பட்டேன். ஆமா என்ன அங்க போடி இங்க போடின்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமா அப்படின்னு அவர் காலை முடிச்சு அழுவுறா சக்தி. சரிங்க. சிவபெருமானுக்கு சொல்லத்தான் ஆமா ஒரு சொல் மனிதன் ஆமா பார்த்தார் சிவபெருமான். ஏய் சக்தி, மாறி மாறி மாறி